பழங்காலத்துல தொடங்கி இப்போ வரைக்கும் நிறைய இதிகாச மற்றும் மர்ம கதைகள் சொல்லப்படுது. இந்த கதைகள்ல பல மர்மமான உயிரினங்களை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல அதிக மர்மமான மற்றும் அதிகமான கதைகள்ல சொல்லப்பட்டது டிராகன். டிராகன்களை பத்தி ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்த கதையில மட்டுமில்லாம உலகத்தோட பல இடங்களை சேர்ந்த கதைகள்ல பலவிதமான டிராகன்களை பத்தின கருத்துக்கள் காணப்படுது. அதுல அதிக சக்தி வாய்ந்த டிராகன்களை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அமாரு. பொதுவா டிராகன் அப்படின்னு சொன்னாலே அது அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்மள நிறைய பேர் நினைப்போம். இந்த கருத்துக்கு விதிவிலக்கா இருக்கக்கூடிய டிராகன் தான் அமாரு. இன்கா நாகரிகத்துல சொல்லப்பட்ட கதைகள்ல தான் அமாருவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு 2 தலை இருக்கும். அதுல ஒரு தலை பறவை தலையாவும் இன்னொரு தலை மலைசிங்கம் மாதிரியும் இருக்குமா. அதனால இதோட தோற்றம் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஆனா அமாரு தான் வாழ்க்கைக்கான கடவுள். அமாரு நினைச்சா மரணத்தை தள்ளி போட முடியும்னு இன்கா மக்கள் நம்புனாங்க. அமாரு குளம் மற்றும் ஏரிகள்ல வாழக்கூடிய பெரிய வகை டிராகன். அதனால இன்கா மக்கள் வெயில் காலங்கள்ல ஏதாவது ஏரியோ குளமோ தண்ணீர் இல்லாம வத்தி போனா அந்த குறிப்பிட்ட நீர்நிலைக்கு வேற நீர்நிலையில இருந்து தண்ணீர் கொண்டு வந்து ஊத்தி இருக்காங்க. மிக்கோனவா. பிலிப்பைன்ஸ் நாட்டோட புராணங்கள்ல இடம் பிடிச்ச டிராகன் தான் மிக்கோனவா. மிக்கோனவா உருவத்துல ரொம்ப பெரிய பறவை மாதிரியான நெருப்ப கக்கக்கூடிய டிராகன். மிக்கோனவாவோட வாய் ஒரு பெரிய குளத்தோட அளவுலையும் அதோட கால்கள் இரும்பு மாதிரி வலிமையாவும் இருக்குமா. இந்த டிராகனால சூரியனை கூட முழுங்க முடியுமா. அதனால ரொம்ப காலமாவே பிலிப்பைன்ஸ் மக்கள் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், வெயில், மழை இப்படி பல விஷயங்கள் ஏற்பட மிக்கோனவா டிராகன் தான் காரணம் அப்படின்னு உறுதியா நம்பினாங்க. ஆரம்பத்துல மக்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம தன்னோட வேலையை மட்டும் பார்த்த மிக்கோனவா ஒரு கட்டத்துல மக்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால மக்கள் கடவுள் கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. கடவுளும் மக்களுக்காக சூரியனுக்கு புது சக்தியை கொடுத்திருக்காரு. இத பத்தி தெரியாம சூரியனை முழுங்கின மிக்கோனவா மொத்தமா எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. ஷென்லாங். சீன இதிகாசங்கள்ல தான் நிறைய டிராகன்கள் இருக்கு. அதுல 4 டிராகன்கள் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த 4 டிராகன்களும் தான் உலகத்தோட அரசர்கள். அதுல ஒரு டிராகன் தான் ஷென்லாங். இந்த டிராகன் எல்லா ஜீவராசியோட ஆத்மாவுக்கும் அரசன். சீனாவை சேர்ந்த பெரும்பாலான டிராகன்கள் மாதிரியே ஷென்லாங்குக்கு 4 கால்கள் இருக்கும். இதோட உடம்பு நீல வண்ணத்துல பாம்பு மாதிரியும் தலையில கொம்புகளும் இருக்கும். ஷென்லாங்கோட உடம்புல ரெக்கைகள் இருக்காது. ஆனாலும் அதால நல்லாவே பறக்க முடியும். இதுக்கு அதுகிட்ட இருக்கக்கூடிய பலவிதமான மந்திர சக்திகள் தான் காரணம். அந்த சக்திகள்ல மழையை வர வைக்கிற சக்தியும் அடங்கும். இதனால விவசாயிகள் எல்லாரும் ஷென்லாங் டிராகனை கடவுளா வழிபட்டிருக்காங்க. இந்த டிராகனுக்கு சரியான மரியாதை கொடுத்து வழிபாடு செஞ்சா நிறைய நன்மை செய்யுமா. ஒருவேளை அதை இழிவுபடுத்தினா நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துமா. காக்கட்ரைஸ். காக்கட்ரைஸ் அதோட பெயருக்கு தகுந்த மாதிரியே சேவல் மாதிரியான உருவத்துல இருக்கும். இதோட தலை சேவல் தலையாவும் உடம்பு பாம்பு மாதிரியும் காணப்படும். லத்தீன், கிரேக்கம், பிரான்ஸ் அப்படின்னு நிறைய நாடுகள்ல காக்கட்ரைஸை பத்தின கதைகள் சொல்லப்படுது. அந்த கதைகள் படி ஒரு கோழியோட முட்டையை பாம்பு அடைகாத்ததால தான் காக்கட்ரைஸ் பிறந்திருக்கு. இப்படிப்பட்ட அரிய நிகழ்வு எல்லா நேரமும் நடக்காது. அதனால காக்கட்ரைஸ் ஒரு அரிய வகை டிராகன். காக்கட்ரைஸ் கிட்ட ரொம்ப வேகமா பறக்கக்கூடிய சக்தியும் அதோட வாயில பாம்போட விஷமும் இருக்குமா. இது மட்டும் இல்லாம யாராவது அதோட கண்களை நேரடியா உத்து பார்த்தா உடனடியா இறந்து போயிடுவாங்களாம். இதே காரணத்தால காக்கட்ரைஸ் அதோட கண்களை கண்ணாடியில பார்த்தா உடனடியா இறந்து போயிடும். நிட்ஹாக். நார்ஸ் மித்தாலஜியில சொல்லப்பட்ட ஒரு பயங்கரமான டிராகன் தான் நிட்ஹாக். எக்ட்ரசில் அப்படிங்கிற ஒரு பெரிய இதிகாச மரத்தோட வேர் பகுதியில தான் இந்த டிராகன் வாழும். அந்த மரம் தான் உலகத்தோட எல்லா நாடுகளையும் இணைக்குமா. அதனால அந்த மரத்தோட வேர்ல வாழக்கூடிய நிட்ஹாக் டிராகன் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா தான் இருக்கும். இதோட உடம்புல பெரிய தலையும் அதுல 2 கொம்புகளும் வவ்வால் மாதிரியான ரெக்கைகளும் கூர்மையான நகங்கள் உள்ள கால்களும் இருக்கும். ஆனா நிட்ஹாக் எந்த கெட்ட வேலையும் செய்யாது. இது உலகத்தோட நீதியை காப்பாற்றக்கூடிய டிராகன்.
அதனால இது பெரும்பாலும் பூமிக்கு கீழே மரத்தோட வேர்ல தான் இருக்கும். மனிதர்கள் கொடுத்த வாக்க மீறும் போதும், கொலை குற்றம் மாதிரியான பெரிய குற்றங்களை செய்யும் போதும் இந்த டிராகன் மண்ணை விட்டு வெளியே வந்து அந்த குற்றம் செஞ்ச நபர்களை கொன்னு நீதியை நிலைநாட்டும் அப்படின்னு இதிகாசங்கள் சொல்லுது. ரயூஜின் ஜப்பான்ல உள்ள கிராமங்கள்ல சொல்லப்படுற கிராமப்புற கதைகள்ல இடம் பிடிச்ச ஒரு சின்ன டிராகன் தான் ரயூஜின். இந்த டிராகன் கடலுக்குள்ள தான் இருக்குமா. இது சின்ன டிராகனா இருந்தாலும் இது நினைச்சா அதோட வாயை பெருசாக்கி பெரிய திமிங்கலத்தை கூட முழுங்குமா. இதால அதோட உருவத்தை மனித உருவத்துக்கு மாற்ற முடியும். தேவைப்படும் போது மழையை வர வைக்கவும் வந்த மழையை நிறுத்தவும் முடியும். கடல் அலையையும் கட்டுப்படுத்த முடியும். ஆனா இது தெய்வ சக்தி உள்ள டிராகன். அதனால இது தன்னோட சக்தியை எல்லா நேரமும் வெளிப்படுத்தாது. மக்களுக்கு நன்மை நடக்கும்படி மட்டும்தான் அதோட சக்தியை பயன்படுத்தும். ஆனா மனிதர்கள் ரயூஜனுக்கான சரியான மரியாதையை கொடுக்க தவறுனா அந்த டிராகன் அதிக மழைப்பொழிவையும் பெரிய கடல் அலையையும் ஏற்படுத்தி மோசமான அழிவுகளை உண்டாக்கும். ஸ்டோர்வோம் பயங்கரமான தோற்றம், அதிகப்படியான கொடூர குணம், இரத்த வெறி, இப்படி பலவிதமான கெட்ட விஷயங்கள் ஒன்னா சேர்ந்த டிராகன் தான் ஸ்டோர்வோம். நார்ஸ் மித்தாலஜி மற்றும் கிரேக்க நாட்டுப்புற கதைகள்ல இந்த டிராகனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கடலுக்குள்ள வாழக்கூடிய இந்த டிராகன் கிட்டத்தட்ட பாம்பு மாதிரி தான் இருக்கும். இதோட கண்களும் வாயும் ரொம்பவே பெருசா இருக்கும். இது நினைச்சா மொத்த உலகத்தையும் ஒரே வாயில முழுங்க முடியும். இந்த டிராகன் நிறைய தீமைகளை செஞ்சிருக்கு. குறிப்பா சில கிராமங்கள்ல வாரத்துக்கு 7 இளைஞர்களை தனக்கு உணவா தரணும்னு கேட்டிருக்கு. அதனால கிராம மக்கள் அரசர்கிட்ட இந்த பிரச்சனைய சொல்லியிருக்காங்க. அரசர் அந்த டிராகனை அழிக்கிறவங்க இளவரசியை திருமணம் செய்யலாம்னு அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஆசிபேட்டில் அப்படிங்கிற இளம் விவசாயி அந்த டிராகனை அழிச்சு இளவரசியை திருமணம் செஞ்சிருக்காரு. ஃபேஃப்னிர் நார்ஸ் மித்தாலஜின்னு சொல்லப்படுற டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே அப்படின்னு பல நாடுகளை சேர்ந்த இதிகாசத்துல சொல்லப்பட்ட டிராகன் தான் ஃபேஃப்னிர். அந்த கதைகள் படி ஃபேஃப்னிர் ஒரு சக்தி வாய்ந்த குள்ள மனிதன். ஃபேஃப்னிரோட ஒரே ஒரு முக்கிய வேலை அவங்க அப்பாவோட தங்க வீட்டை பாதுகாக்கணும். எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருந்த சமயத்துல ஃபேஃப்னிர் ஒரு சபிக்கப்பட்ட புதையலை தொட்டதால அந்த சாபத்தால தான் டிராகனா மாறி இருக்காரு. டிராகனா மாறின ஃபேஃப்னிர் அவங்க அப்பாவையே கொலை செஞ்சு ரொம்ப மோசமான டிராகனா பல அட்டூழியங்களை செஞ்சதா அந்த கதைகள் சொல்லுது. அந்த டிராகனால மனிதர்கள் மாதிரி பேசவும் தன்னை அழிக்க நினைக்கிறவங்க முன்னாடி மாய தோற்றத்தை ஏற்படுத்தவும் முடியும். அதனால ஃபேஃப்னிரை அழிக்க போன நிறைய பேர் அவங்க முயற்சியில தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க. குல்ஷெட்ரா அல்பேனியா நாட்டோட கிராமங்கள்ல சொல்லப்பட்ட நாட்டுப்புற கதைகள்ல இருக்கக்கூடிய ஒரு டிராகன் தான் குல்ஷெட்ரா. குல்ஷெட்ரா அழிவை மட்டுமே முதல் குறிக்கோளா வச்சிருக்கக்கூடிய டிராகன். இது ஒரு பெண் டிராகன். இதோட உடம்பு பாம்பு மாதிரியும் அந்த பாம்பு உடம்புல நிறைய தலைகளும் இருக்கும். குல்ஷெட்ரா ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும்தான் அதோட கண்களை திறக்குமா. மற்ற நாட்கள்ல கண்களை மூடி வச்சுக்கிட்டே தான் நிறைய அழிவு வேலையை செய்யுமா. குல்ஷெட்ரா டிராகனால நெருப்பு, நீர், புயல் இப்படி நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும். அதனால இது காட்டுத்தீ, வறட்சி, நிலநடுக்கம், புயல் அப்படின்னு நிறைய பாதிப்பையும் அழிவையும் ஏற்படுத்தும். டைஃபன் கிரேக்க இதிகாச கதைகள் படி டைஃபன் தான் எல்லா அரக்கர்களுக்கும் தந்தை. டைஃபன் ஒரு ஆண் அரக்கன். டைஃபனோட உடம்பு மனித உடம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனா டைஃபனோட தலை டைஃபனுக்கு கோபம் வரும்போது பல பாம்புகளா உருமாற்றம் அடையும். கைவிரல்கள் ஒவ்வொன்றுமே தனித்தனி டிராகன். அந்த ஒவ்வொரு தலையும் ரொம்ப அதிக அளவுல விஷத்தையும் ஒவ்வொரு டிராகனும் அதிக நெருப்பையும் வெளிப்படுத்தும். சில அரக்கர்கள் பிறக்கும்போது சாதாரணமா பிறந்து அதுக்கப்புறமா தான் வேற காரணங்களால அரக்கனா மாறுவாங்க. ஆனா டைஃபன் பிறக்கும் போதே அரக்கத்தனமா பிறந்து அரக்கர்களால வளர்க்கப்பட்ட பயங்கரமான அரக்கன். டைஃபனை சக்தி வாய்ந்த டிராகன், பயங்கரமான பாம்பு, மோசமான அரக்கன் அப்படின்னு 3 விதமா சொல்லலாம். டைஃபன் தான் கிரேக்க இதிகாசத்துல சொல்லப்பட்ட ரொம்ப அதிக சக்தி வாய்ந்த மர்ம உயிரினம். அதனால டைஃபனால சில கடவுளை கூட அழிக்க முடியுமா. இப்போ நம்ம பார்த்த 10 டிராகன்கள்ல உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.